நான் தான்டான்னு இப்ப முருகன் வந்துட்டானா அவன் மட்டும் என் கையில சிக்கட்டும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவேன். தலைவரே உங்க கீதா மிஸ்ஸே கரெக்ட் பண்ணிட்டான் தலைவரே. என்னடா சொல்றீங்க? பேச்சு மிஸ்ஸே நம்ம ஸ்கூல்ல நம்ம நல்லா படிக்கிறதுனால நம்ம மேல கோவமா இருக்கான்டா. மாறதான் ஒரு ஆளே இல்லடா, தட்டி தூக்கிட்டு வந்தாடா அவ்வளவு பெரிய தானே. அத நிக்காண்டா மாறேன். உன் படிப்பு விஷயமா கொஞ்சம் காசு வாங்கலான்னு வட்டிக்கு வாங்கலான்னு வந்திருக்கையா? சண்முகா என்ன இந்த பக்கம்? ஐயா திருப்பதியா, உங்களை பார்க்க தான் வந்தோம். வா உள்ள வா. ஏடா சண்முகம் இந்த பக்கம்? நீ இந்த சைடு எதுவும் காரணம் இல்லாம வர மாட்டியே, என்ன விஷயம்? ஐயா என் மகன் படிப்பு விஷயமா தான் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேயா. ஏன் உன் மகன் இப்ப படிச்ச என்ன கலெக்டரா வாங்க போற? பேசாம உன் தொழிலே நீ பார்க்க வைக்க வேண்டியதானா? ஐயா கலெக்டர் ஆகுறனும் இல்லையா, ஒரு வாத்தியாராவது ஆகும்லையா? சார் வணக்கம் சார், வாங்க சார் இந்த பக்கம். ஒரு ஒர்க் விஷயமா வந்தேன். நான் நின்று பேசுங்க என்னன்னு. வாங்க சார் உட்காருங்க சார். எது அவங்க என்னன்னு பேசுறாங்க? உட்காருங்க சார். என்னப்பா நின்றுட்டு இருக்காங்க? அந்த வட்டிக்கு ரூபா கேட்டு வந்திருக்காங்க, அது விஷயமா தான். சரி இருந்தா பார்த்து பண்ணி விடுங்க. சரி சண்முகம் இருப்பா, ரூபா வந்துடுறேன். சரிங்கய்யா. வட்டிக்கு வாங்குற அளவுக்கு என்னப்பா உனக்கு அவ்வளோ செலவு? சார் என்னோட தொழில் என்னோட போட்டு சார், என் மகனை படிக்க வச்சு ஒரு வாத்தியார் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம் சார். நான் வந்து டீச்சரில் நீ விளையாடுறது தான் சொன்னேன்னு நினச்சேன். நிஜமாவே உன் மகனை வாத்தியார் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆமாம் சார், அது என்னோட முயற்சி, என்னோட லட்சியம். முடியாதுன்றது முட்டாள்தனம். உன்னோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி சார். முருகாங்க வா. உங்கள் அப்பா உன்னை வளர்க்க உங்கள் அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? அவன் கஷ்டப்படுறத போய் அவன் வாய்க்கால் போது பாரு, சரியா? நான் எங்கள் டியூஷன் விஷயமாக தான் பேச வந்திருக்கேன். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து நான் டியூஷன் எடுப்பேன். ஒழுங்காக வந்து டியூஷன் படிக்க பாரு, சரியா? என்ன சரியா? சொந்தம் கூட கைவிட்டுரும். உன்னோட படிப்பு தான் உன்னை கைவிடாது. கண்டிப்பாக நான் உன்னை ஆசிரியர் ஆக்குறேன். ஆனால் உனக்காக இல்லை, உங்கள் அப்பனுக்காக. அதுக்கு நீ பண்ண வேண்டியது, கல்வியை கைவிட மாட்டேன். பார்த்து படிக்கிறதுனால இந்தப்பா சண்முகம், பணம் கேட்க ரைட்டு. மாதம் வட்டி வசனம் கரெக்டாக கட்டிடணும். அதேமாரி இந்த பணத்தை வச்சு கரெக்டாக உன் பிள்ளைய படிக்க வைப்பா. ஏன்னா நீ படிப்புக்குன்னு கேட்க போய் தான் நான் ரூபா கொடுக்குறேன். பணத்தை கரெக்டாக வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த பணத்தை வச்சு பிள்ளைய கரெக்டாக படிக்க வைப்பா. ஒயின் ஷாப்பில் போய் கொடுத்தனா நீ தான் உன் உடம்ப கெடுத்துக்குருவ, உன் பிள்ளை வாழ்க்கை பாலா போகும். அதனால பணத்தை வச்சு படிப்புக்கு பக்குவம் வச்சு அடுத்த நல்லா கேள்விப்படணும்ப்பா. படிச்சு பெரிய ஆள் ஆயிருக்காங்கிற நல்ல செய்தியை நான் கேட்கணும். ரொம்ப சரியா? ரொம்ப நன்றி சார். சார் நீங்க வந்து எனக்கு உங்க தேரட்டும் உட்காந்து பேசும். சரிங்க சார். அப்புறம் சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அப்புறம் சார் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கேன். என்ன டியூஷன் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதான் இங்கே இது பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன். நல்ல விஷயம் தான் சார். இங்கே பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்கணுமா சார்? நீங்கள் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறீங்க. இல்லை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே, அதான். சார் என் பிள்ளைய படித்து இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் காரணம். அதுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார். ரொம்ப நன்றி. சரிங்க சார். சரி சரிங்க. கண்டிப்பாக இது கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு ஆசை. சரி பிள்ளையில ஒரு ஆளாக்குது. எப்பா நீங்க படுற கஷ்டத்தை எங்க சார் சொன்னாங்கப்பா, அதனால நானும் இன்னைக்கு உங்க கூட வரேன். சரிப்பா வாப்பா. குப்பை குப்பை. யோ உனக்கு ஓயாமே சொல்றது, இந்த வரைக்கும் வந்து எட்டு போயா குப்பையா. என்னப்பா உங்களை மரியாதை இல்லாம பேசுறாங்க?
உங்க அப்பா இந்த வேலை தான் பாக்குறாராக்கும். நீ எல்லாம் படிச்சு என்ன முன்னேற போற? இதுல என் கூட சண்டைக்கு வேற வரேன்னு சொல்லிட்டு. ஆமா தலைவரே, உங்க கீதா மிஸ் உங்களுக்கு தான் தலைவரே. எதுக்குடா கீதா மிஸ்ங்கற? அதான்டா என்ன வாங்கிட்டு கேன பையன். ஏய் அவன வம்புல காலடா லே. நான் எடுக்கறவே முருகமலை கைய வச்சிருக்கா. ஓடிட்டாம்ல. என்னடா ஒரே சத்தக்காரா கடிச்சு? இல்லப்பா. எப்ப அந்த வாரியால அடைச்சு போய் கிடக்குது, எடுத்து விடுங்கப்பா. எடுத்துக்கோங்க, எத்தனை எடுத்துக்கோங்க. நாளைக்கு தான் சொல்றோம் பாருங்க. எடுத்து விடுங்க. அந்த இடம் காடு, அந்த இடம் காடு, அந்த இடம். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்னடா இவ்வளவு பேர் தான் வந்திருக்கீங்க? சார் என்னன்னு தெரியல சார், வரமாட்டேங்க சார். சார் பக்கத்துல டான்ஸ் நடக்குது சார், அங்க போய் பாரு சார். அப்படியா? எல்லாரும் எழுந்து செருப்பை கலட்டுங்க. சரிங்க சார். சரி சார். எல்லாரும் வீட்டு பாடம் எடுத்தீங்களா? ரெடி சார். வீட்டு பாடம்லாம் வேண்டாம். சரியா? உங்க அப்பா அம்மா என்னென்ன வேலை பார்க்குறாங்க சொல்லுங்க. எங்க அப்பா பைரோ சார். சார் எங்க அப்பா அச்சாவு சார். எங்க அப்பா பட்டாசு கம்பெனி சார். சார் எங்க அப்பா தீர்த்தியா சார். முருகா சொல்லு. சார் அவங்க அப்பா கும்பிடுறாரு சார். ஏய் வாய முருகா. முருகா சொல்லு, ஏன் தயங்கல சொல்லு. அதையும் தயங்கிக்கிட்டு சொல்ற? றாங்க கூப்பிடுறாங்க சொல்லி சிரிக்கிறீங்களே, அவங்களாம் எல்லாம் போட்டா என்ன ஆகும் நம்ம ஏரியா? பண்ணாங்க சார். வாய மூடு. தெரியுது பண்ணவன். அப்போ ஆமா அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கு, தூய்மை தொழிலாளர். அதை சொல்லி தான் கூப்பிடணும். சரிங்க சார். ஹலோ சொல்லுங்க. இந்த அனுப்பிடுறேன் சார். ஓகே சார். ஓகே பேச்சு முத்து, அப்பா எங்கேயோ ஊருக்கு போகிறாங்களா? போயிட்டு வாங்கிக்கலாம் கூப்பிடுறாங்க. சரி. மாறா வெற்றி போயிட்டாங்க. கடுகு பார்த்து கவனமாக போங்கண்ணா. மாறா நாளைக்கு வந்துடுறோம். சாயந்தரம் வரண்டா வீட்டுக்கு, ஆடுவோண்டா. முருகா அறுபது முருகா. முருகா நில்லு முருகா. முருகா முருகா ஏன்டா ஓடியாந்த? ஏன்டா? ஆமாப்பா அதெல்லாம் நீ எதுவும் நினைக்க கூடாது. சரியா? நீ படிச்ச ஆசிரியராகி உங்க அப்பா பேரை காப்பாற்றணும். சரியா? அழுவக்கூடாது. வா எந்திரி. ஒன்றும் இல்லை சார். நினைக்க கூடாதுண்ணா. சொன்ன ஞாபகம் ஒன்றும் முருவா. சரிங்க சார், வரேன். உங்க பேக்க மறந்து வச்சுட்டு போறேன்.
சார்